கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டாச் கிரைண்ட் BMXன்னு ஒரு கேமு. இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நான் விளையாடி பார்த்தேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மைண்ட் டஃப் ஸ்கின்னும் இருக்குது. சரி வாங்க போகலாம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செலக்ட். இந்த பைக்கு தான் நம்ம கிட்ட இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். பாஸ் பின்னுக்கு வந்து ஓகே, இதுதான் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேமு. பாஸ் ஸ்பின் பண்ணியாச்சு. டபுள் பால் ஸ்பின் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த இடத்துல போனாலும் இந்த மாதிரி தான் நான் விழுந்துடுறேன். ஒருவேளை அந்த இடத்துல ஏறக்கூடாதா என்னன்னு தெரிய மாட்டேன். நிறைய பண்ணேன். ஆனால் வந்து விழுந்ததுன்னா எல்லாத்துலேயும் விழுந்துட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் மாறுறதுனால அப்படி இருக்குது. பேக் ஃபிளிப்பு எப்படி பண்ணனே தெரியலையே. ஏன்னா ரெக்கார்டிங்கில் தான் நான் பார்க்கணும். தனியாக போய் என்னால் பார்க்க முடியாது. திரும்பி போட்டு ரொம்ப ஸ்லோவாக பண்ணேன். இதுவே கேமாக இருக்கிறதுனால ஒன்றும் ஆகலை. அது ரியல் லைஃபாக இருந்தால் அதுதான் இடம் ஃபினிஷில் எனக்கு ஒன்றும் தெரில. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு தெரில அவனுங்களுக்கு. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வேணும். 14,000 இருக்குது. இவன் வந்து எவ்வளோ கேட்குறான்? 15,000 10,000 வளர்றான். ஒன்றும் புரியலையே. சரி அதான் அதான் நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம். சொன்ன மாதிரி அவன் எங்கேயாவது திரும்ப மாட்டான். ஸ்ட்ரைட்டாக போய் முட்டின்னு சேர்த்து போயிடும். இதே வேலையாக வச்சுட்டு இது வேற என்னால் வந்து இது அது போயிருந்தது கமெண்ட்ரிக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வேறுங்க எவ்வளோ பண்ணேன். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு தப்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து மிராக்கு. ஆனால் திரும்ப தப்பிச்சனா எல்லாத்தையும் தப்பிச்சு கட்சியில் போய் இடமா வைத்தியம். ஐயோ 540 பேக் ஃபிளிப்பா. பேக் ஸ்பின்னாக ஏதோ போட்டுருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் நடக்குது. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கேமும் நான் விளையாடணும்னு நினச்சிக்கனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆனால் வந்து எனக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி வேணும். அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து மாங்கா வீடியோவும் வந்து நான் கூட சீக்கிரம் போடுறேன். என்னோடய புக்ஸு வந்து ரெட்டு வந்து அபாயமாக இருக்குது. Shit. ஏய் ஒழுங்கா பாடா. இப்போ வந்துட்டேன். ஆனால் உலக வரலாற்றில் முதல் வீடியோக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். எஸ் பர்ஃபெக்ட். ஐயோ 2 விரல வச்சிருந்தனால இது பேலன்ஸும் வர மாட்டேங்குது. ஆனால் கமெண்ட்ரி கொடுக்குறதே கஷ்டமாக இருக்கும். மைக்கை கையில் வச்சுருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து கமெண்ட்ரி கிட்ட வச்சுக்கிறேன் மைக்கை. ஐயோ தொடுற டைம்ல போயிட்டு இதெல்லாம் பார்த்தா ஒன்று தோணுது. அதனால் 2 செகண்ட்
அச்சோ அச்சோ மீண்டும் மீண்டும் நடக்குது. சீக்கிரம் சீக்கிரம் அடிக்கிறாங்க. பர்ஃபெக்டா முடிஞ்சுது. இந்த மேல ஏறக்கூடாதா என்னன்னு தெரியல. விழுந்து விழுந்து வேறிட்டு ஃப்ளூக்கு சொல்றது அடிக்க போயிடுச்சு. என்ன பண்ணா இல்லை யாருமே இல்லாம சைக்கிள் ஓடுறதே பெருசு இல்லை. வரல வச்சுதான் இந்த பொந்து உள்ள போகணும். இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அவசரப்படுறத பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது அநியாயத்துக்குன்னு கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இது பூஸ்டிங்காக இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்பீடாகவும் போக மாட்டேங்குது. சும்மா பெயிண்ட்டை மட்டும் 5 எடுத்து குறையாம கல் வேலைக்கே ஆகுது. என்ன பேசுறதுன்னு தெரியலையே. இதுவும் அந்த சீட்ல கை வச்சாலும் வந்து பெடல் பண்றாங்க. வேற லெவல்ல ஒரு பாஸ் ஸ்பீட் பண்ணேன். இப்போ ட்ரிபிள் பாஸ் ஸ்பீட் வேற லெவல். இந்த மாதிரி ஆனா கொஞ்சம் பரவாயில்ல, பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை இல்லை நான் அவசர போகிறது நிறைய பேருக்கு நல்லா தான் இருக்கும். ஓஹோ ரீப்ளே பார்த்துட்டு அதை கேம் விளாட்ற மாதிரி ஒரு ஃபீல் தேவையில்ல. நல்ல ட்ரிபிள் பாஸ் இதில் போகக்கூடாதுன்னா எதுக்கு இந்த வழி தரணும்? போனாலே அடி உங்களுக்கு. அடுத்த தடவை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு டவுட்டாக இருக்கேன். பண்றேன்னு எனக்கே தெரியல. ஏதோ உருட்டி விட்டேன். போச்சே போச்சு போச்சு. நல்லா இருந்தது. படிக்கிறேன். பொறுமையெல்லாம் பார்க்கறதுக்கு விளையாடும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு யாருன்னா விளையாட தெரிஞ்சதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சத்தியமாக நான் விளையாடுறதே பார்க்க மாட்டேன். உங்களுக்கு விளையாட தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தான் வாட்ஸ்அப்பில் விளையாடிட்டேன். பிரான்ஸ் மெடல் எப்படி? ஐயோ வேற புது பைக். ஒரு சட்டங்களை மீறிட்டேன், மன்னிச்சிருங்க.
இது ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னால் கமெண்ட்ரியே ஸ்ட்ரைட்டா எப்பா பண்ணிட்டேன். அந்த ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம், கம் கம் விப். அதுமாரி வந்து இது டெய்ல் விப். டச் கிராண்ட் பிஎம்எக்ஸ் டஃபஸ்ட் கேம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து டஃப்பான கேம்ஸ் வச்சு சீரீஸ் பண்ணலான்ருக்கேன். என்ன சொல்கிறீங்க? அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எங்கேயும் போகிறேன் நான். பரவாயில்ல, எத்தனை வந்துட்டாது. ஓ 360 ஃப்ளிப்பு. ஐயோ என்ன சொல்கிறது தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல. நான் அப்புறமா ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கிறேன். கரெக்டாக போயிடு. யோஸ் பர்ஃபெக்ட். வேறு லெவல் வேறு. ஓடோ சில்வர் மெடல் கிடைச்சிருச்சு. சில்வர் மெடலு புது வண்டியே வச்சு ஓட்டி நான் சில்வர் மெடல் எடுத்துட்டேன். பிரான்ஸ் மெடல் அந்த வண்டியை வச்சு ஓட்டி தான் இந்த வண்டியை கிடச்சிது. இந்த வண்டி சீட்டில் க்ரீடோ மாதிரி போட்டிருக்கு. சீட்டில் ஏன் போட்டுக்கிறாங்க? டர்ன் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க, ஸ்பீடாக போகாதீங்க, வச்சுப்பீங்க. தப்பிச்சாச்சு. ஐயோ எல்லாத்துலேயும் போயிடுவேன். போயிட்டு ஹோட்டலில் போய் வேணும். இந்த போந்து உள்ளே போய் சாங்க. இது வெளியே நான் பண்ண வேலை தானே இது. நல்லா அதை பிடிக்கலன்னா அவரை கண்ட்ரோல் இல்லாமல் எங்கெங்கேயோ போயிடுது. சுத்தம் அதை பிடிக்க ட்ரை பண்ணாலும் அதை பறந்து போயிடுது. ஐயோ நின்றுட்டேங்க, கீழே விழுந்துட்டேன். கம்பிலேச்சு நம்ம போயிட்டு. ஐயோ எனக்கே வெறுப்பாயிடுச்சு. இதான் லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் நான் விளையாட போகிறது. நான் அடுத்த பாட்டில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன். வெறுப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த மைன்கிராஃப்ட் ஸ்கின் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பை. ஏன் அந்த ஸ்கின்னு வந்து வியர்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, அது வந்து ஒரு அனிமல். அந்த அனிமல் வந்து அக்கட்சுக்கி டீமில் சேர்ந்துருக்கு. அக்கட்சுக்கி டீமில் இருக்கவங்களாம் எப்படி சேர்ந்துருப்பாங்கன்னு நருட்டோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த அனிமலும் அக்கட்சுக்கியில் சேர்ந்துருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்கு. சரி, அது எதுக்கு நம்மளுக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த மைன்கிராஃப்ட் ஸ்கின்னை எடுத்துக்கோங்க. அப்புறம் எப்படி எடுக்கிறதுன்ட்டு போன வீடியோவில் போட்டிருப்பேன். அதை ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஷார்ட்ஸாக போடுறதுல வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். ஃபுல் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்புறம் நம்ம எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்புறம் வந்து நான் கேட்டதுக்குலாம் கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணுமா வேணாமா அதை போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கணும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து வர கொஞ்சம் லேட் ஆகுது. சரி, சீக்கிரம் வந்துடும். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.